ஏன் பேசிட்டு இருக்கிற ராஜா? ஆமா, பேசிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்குது. இன்னும் ஓரிரு நாட்களில் எந்தெந்த தொகுதி எந்தெந்த எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே எந்தெந்த தொகுதி என்று நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த தொகுதியுடைய விவரம் என்ன 2 நாட்களில் அறிவிக்கப்படும். தொகுதி அறிவிச்ச பிறகுதானே வேட்பாளர் அறிவிப்போம். நாள் இல்லையே. ஆமா, பிரச்சாரம் வேற, தொகுதியில் அறிவிக்கும். அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். இங்க பக்கமா அதுதான் இருக்குது. ஏன்னா என் ஊர்ல, எங்க ஊர்ல சேலத்தில் இருக்கும்போது நாங்க தேர்ந்தெடுத்து போனோம். இங்க இருக்கின்ற பொழுது மயிலாப்பூரை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறோம். இல்ல என்ன திரு வாசன் அவர்கள் இருந்தாரு, அப்புறம் ஐஜேகே இருக்குது, அப்புறம் இன்னும் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்காங்க, அப்புறம் இன்னும் இருக்காங்க. சிறு சிறு கட்சிகள்லாம் எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இன்று இரவு நாளைக்குள்ள முடிஞ்சிடும். புதுசா வர்றதுக்கு இதுவரை எந்த வாய்ப்பும் வருவதா தெரியல. இல்ல, இதுவரைக்கும் முதல் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனால் பேச்சுவார்த்தை இறுதி பெறவில்லை. இப்படி ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்பதும் நாங்கள் சொல்வதற்கும் சில வேறுபாடு இருந்தனால அப்படி நின்று